அதானே அதானே நீ வராது என்று சொல்லணும்டா. நீ ஒரு கோழை, பிறவி கோழை. அப்படின்னா என்ன பண்ணணும்? உன் கோட்பாட்டை சொல்லணும். சீமானுக்கு போட்டாதுன்னு சொல்லக்கூடாது, பிஜேபிக்கு போடாதுன்னு கூட சொல்ல முடியல உனக்கு. வீர மகன் நீ சீமானுக்கு போடாது. ஏன்னா கிறிஸ்தவ இஸ்லாமியர் மக்கள் போட்டா அவனை பிடிக்க முடியாது. ஏன் அரசியலை பார்த்து நீ பயப்படுற? என்னை ஏன்டா விமர்சிக்கிற? என்னை ஒழிக்கணும்னு ஏன் நினைக்கிற? 10 ஆண்டு ஆட்சியை கொடுத்து நாட்டை நாசம் பண்ணனாடா? கோடி கோடியா கொள்ளையடிச்சனா? என் வளங்களை எல்லாம் சுரண்டி கொளுத்தனா? ஊழல் லஞ்சத்துல ஊறி தெளித்தனா? என்ன பண்ண? 5-6 பொண்டாட்டி கட்டி பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கொடுத்தனாடா? என்ன பண்ண? ஏன் இருக்கிற? ஏன்னா நான் ஆபத்தானவன். யாருக்கு? அநீதி செய்கிற, அக்கிரமம் செய்கிற, ஊழல் லஞ்சம் செய்கிற, ஊறி திளைக்கிற, கேடு கட்ட கேவலங்கட்ட அரசியல் செய்கிற, என் மலையை, என் மணலை, என் நிலத்தை, வளத்தை கெடுக்கிற நாசகாரனுக்கு நான் ஆபத்தானவன். ஏன்? நான் நேர்மையின் மகன். இதையெல்லாம் காக்க நின்ற காவல் தெய்வம் பிரபாகரனின் பிள்ளை. அதனால நீ பயப்படுற. கார்பரேட் முதலாளிகள் போடா, தண்ணீர் விற்பனைக்கு கிடையாதுதான் சட்டம். தனிப்பெரும் முதலாளிகள் நடத்துற பள்ளி கல்லூரிகளோட சண்டை போட்டி. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு நடத்துகிற பள்ளி, மருத்துவ கல்லூரி, மருத்துவமனை, இதில் இல்லாத தரம் ஒரு முதலாளி நடத்துற மருத்துவமனையில் எப்படி வந்துருது? எப்படி ஒரு கல்லூரியில் வந்துருது? வா மோதுவோம், வா. ஆகச் சிறந்த கல்வி, ஆகச் சிறந்த மருத்துவம், சிறந்த போக்குவரத்து, பயணிக்க சரியான பாதை, மோதி பார்ப்போம். நான் செய்வேன் தெரியும். நீ வந்தா மீத்தேன் அவன் வந்துட்டானா நான் செத்தேன்னு நினைக்கிற. அதனால நீ பயப்படுற. எங்க என் கடலுக்குள்ள போய் என் மீனவனை நீ தொடா பார்ப்போம் சிங்கள எனக்கு சொல்ல சொல்லு, ஒரு தடவை சொல்ல பார்ப்போம், வந்து தொட சொல்லு பார்ப்போம். நான் வந்து அந்த அதிகாரத்திலே நான் சொல்றேன், உங்க மகன் உட்கார்ந்த பிறகு தமிழ் மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் செய்தி நீ கேட்டு பார்ப்போம். ஏன்னா அவனுக்கு தெரியும் உட்கார்ந்துருக்கேன் யாரோட ஆளு, எப்படிப்பட்டவன், என்னென்ன வித்த காட்டுவேன்னு அவனுக்கு தெரியும். இவங்கள மாதிரியா காசால செத்ததுக்கு இங்க ஏன் முதல்ல காசால குண்டு வீசும்போது கண்ணு முடிச்சுட்டான் தப்புன்னு. 66,000 பேரை கொண்டிருக்கான். காசாங்கிற ஒரு நகரை இருந்த தடம் தெரியாம அழிச்சிருக்கான். அதுவரை உறங்கி கிடந்து விட்டு இப்போது என தேர்தல் 2 மாசத்துல வரப்போகுது. இஸ்லாமியர் ஓட்ட பறிக்கணும். இதே ஆபரேஷன் சிந்தூர்னு பாகிஸ்தான் மேல தாக்கிய தீவிரவாதிகளை பத்திரமாக தப்பிக்க விட்டு அப்பாவி மக்கள் மீது போர் தொடுத்து அந்த மக்களை கொன்று குவித்த இந்த போரை, ஆபரேஷன் சிந்தூரை ஆதரித்து பேரணி நடத்தின பெருமகன் இந்திய நிலத்திலே முதல் ஆள் ஐயா ஸ்டாலின். அதுக்கப்புறம் தான் பிஜேபி ஆளுகிற டெல்லியில கூட பேரணி. ஆமாவா இல்லையா? ஆனா நான் தான் பிஜேபியின் பி டீம். ஏன்? அவர் தான் மெயின் டீம், ஏ டீம் அவர் தான். அதனால நீங்க முதல்ல அச்சத்தை கைவிடுங்க. ஆண்டவரை ஜெபிக்கிற நீங்க அச்சத்தோடு இருந்தா எப்படி? அஞ்சாது இருங்கன்னு சொல்லிருக்காரு இல்லையா? இப்படிப்பட்ட வீர மகனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு நீ அச்சமா இருக்குன்னா எப்படி அச்சம்? அச்சம் என்பது கோடைகளின் சொல். மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றா, எனக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம், எங்கள் பரம்பரைக்கே தெரியாத 3 எழுத்து பயம். எதுக்கு பயம்? பயப்பட வேண்டியது நான் தான் சொல்றேன் பாருங்க, நான் இருக்கிற வரை வராது. நிம்மதியா இருங்க. என்ன நீங்க செய்யணும்? எனக்காக ஜெபிங்க, அவ்வளவுதான் செய்யணும். நன்றி நன்றி நன்றி. சரிதானே? அடுத்த படத்தை வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா சொல்லுங்க, தெளிவுபடுத்திடுறேன். இன்னும் பயமா இருக்கா? பயம் போயிருச்சா இல்லையா? யார் நம்பலா? யார் அடிச்சுக்கிறோம்? பிஜேபி அது அவர்களுக்குள்ள அடித்துக் கொண்டு சாகிறார்கள். நீங்க பார்த்து கொண்டிருங்கள். தமிழ் இனம் இனிமே எடுத்துக்கொண்டு சாக போதா? அது செத்துக்கிட்டு இருக்கு. அதை பாதுகாக்கத்தான் நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம். யாரு வராமல் நாங்க தடுப்போம். செய்தியா சொல்லாதீங்க. வருவார்கள், கலவரம் பண்ணுவார்கள், என்ன செய்யலாம்னு ஆக்கப்பூர்வமா சொல்லுங்க. இப்படி சொல்லுங்கன்னு சொல்லுங்க. நாங்க செய்யறது சரியா இருக்க இல்லன்னு 26 தேர்தல் 4 மாசம் தான். காத்துருங்க. ஏன் பயப்படுறீங்க? தைரியமா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. தம்பி சொல்லுங்க ஐயா. அஞ்சாதே, நானே உன் கடவுள். நானே சரி சரி. அடுத்த மனுதாரருக்கு நீங்க அழைப்பு. அடுத்த
ஒரு திரைக்கலைஞராக உள்ளே வந்த நீங்க அரசியலை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போதுள்ள சூழ்நிலையில, சமூக அரசியல் சூழ்நிலையில நீங்க நினைக்கிற அரசியல் செய்ய முடியும்னு நம்புறீங்களா? இல்ல, ஒரு திரைக்கலைஞரா வந்த நீங்க ஏன் இந்த வேலையை செய்ய வந்துட்டீங்க அப்படிங்கிறது, திரைக்கலைஞரா வருவதற்கு முன்பு படிக்கும் போதே எங்களுக்கு மொழி இன உணர்வு ஊட்டப்பட்டு விட்டது. அப்ப சிறுபிள்ளையிலிருந்தே தமிழர் அந்த உணர்வு வந்துச்சு. அதுல என்னை படிப்பித்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரும் திராவிட சிந்தனை திமுக அதில் இருந்தாங்க, திமுகவில் இருந்தாங்க. குறிப்பா என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை தோப்பா பரமசிவம் அவர்கள், இங்கே பேராசிரியர் சலீல் அவர்கள், இவர்கள்லாம் என்னை செதுக்கி வளர்க்கிற போது மொழி இனப்பற்றை அதிகமாக ஊட்டினார்கள். அப்படிதான் நாங்கள் வளர்ந்து வந்தோம். பிறகு நான் சிறு வயதிலிருந்தே காங்கிரஸ் குடும்பத்தில் காமராஜர், இந்திரா காந்தி, நடிகர் என்றால் சிவாஜி கணேசன், மனோரமா, இந்த படங்கள் தான் எங்கள் வீட்டில் கூட்டி போவாங்க. தலைவர் என்றால் எங்களுக்கு காமராஜா, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி, இப்படிதான் வீட்டில் இந்த படங்கள் தான் இருக்கும். இப்படிதான் வளர்ந்தோம். பள்ளி முடிச்சு கல்லூரி காலங்கள் போக போக எங்களுடைய பார்வை விரியுது. அந்த காலகட்டத்தில் போர், அந்த 85 அந்த 80 அந்த காலகட்டங்களில் அகதிகளாய மக்கள் வர தொடங்கிய இடம் என்னுடைய ஊர் ராமேஸ்வரம். அங்கே வரும்போது அங்கே வந்த மக்களுக்காக வேண்டுவது அவர்களுக்கு துணிமணிகள், அரிசி, பருப்பு, மாத்திரைகள் இது சேகரிப்பதில் பள்ளி பிள்ளைகள் எங்களை எல்லாம் பயன்படுத்தினாங்க. அப்போ நாங்கள் துணிகளை கொண்டு எங்கள் உறவுகளுக்கு கொடுக்கும்போது, ஆசிரியர் பெருமக்கள் செய்யும்போது ஒரு கவனம், அங்கே ஒரு நாடு இருக்கு, அங்கே ஒரு நமக்கு சொந்தம் இருக்குது, இனம் இருக்குது, அங்கே ஒரு தலைவன் நமக்கு விடுதலைக்கு போராடுறான் அப்படின்னு வரும்போது கவனம் வேற பக்கம் திரும்புது. அப்போ இளம் வயதிலிருந்து தொலைதூரத்தில் இருக்க என் தலைவன் மீது ஒரு பேரன்பும் பெரும் பற்றும் காதலும் வந்துருது. அப்புறம் படிச்சு அப்படி வரும்போது இங்கே திரைத்துறைக்கு வரும்போது சேர்ந்த இடங்கள் அப்படிப்பட்ட இடங்கள். அண்ணன் அறிவுமதி, அண்ணன் சுபவீரபாண்டியன், கொளத்தூர்மணி, ஐயா நெடுமாறன், ஐயா வீரமணி, இவர்களோடு பழக்கம் வர 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 இந்த அரசியல் பார்வை, இந்த தளம் விரியுது. அப்படி விரியும் போது பல மேடைகளில் திராவிடர் கழகம், இது மார்க்சிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம், இந்த அம்பேத்கரிய பொது உடைமை மேடைகள், இந்த மாதிரி மேடைகள் பேச பேச அது அந்த பயணம் விரிவடைந்து அப்படியே போகுது. அப்படியே வரும்போது இங்கிருந்து பேச 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 இந்த பேச்சுகள் எல்லாம் எல்லாருடைய இங்க இருக்கிற நம்ம ஈழ விடுதலைக்கு ஆதரவாளர்கள் யார் யார் என்று வரும்போது அங்கிருந்து ஒரு இளைஞன் திரைத்துறையிலிருந்து எழுந்து வாரான். அப்படிங்கும்போது நாம் வேலை செஞ்ச இடம் என்னுடைய அப்பா மணிவண்ணன், அவரும் என்னை போன்ற இன உணர்வு, மான உணர்வு, பொது உடைமை சிந்தனைகள் கொண்டவர். அதுக்கப்புறம் எங்க அப்பா பாரதி ராஜா, அவருக்கு இந்த அளவுக்கு இல்லைனால் மொழி, இனம், நாடு, மக்கள் அப்படிங்கிற அவருக்கு பெரியார், மார்க்ஸ் இந்த கோட்பாடுகள் மீது அவருக்கு பார்வை இருக்குதோ இல்லையோ, ஆனால் மொழி இனம் என்றதுல இருந்தது. அது அப்படியே வர 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 ஒரு காலகட்டத்தில் அந்த ஈழ இறுதி போர் வரும்போது நான் தம்பி என்ற படம் எடுத்துக்கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அமைதி பேச்சுவார்த்தை 2004 காலகட்டங்களில், அந்த காலகட்டத்தில் நான் கூப்பிடும்போது என்ன வரும்போது தலைவர் கூப்பிடுறாரு. அப்ப நான் போக முடியல. அதுக்கு காரணம் அந்த தம்பி படம் எடுத்துக்கிட்டு இருந்துட்டேன், அந்த விட்டுட்டு போக முடியல. திருப்பி அதுக்கப்புறம் படம் முடிஞ்ச போது 2007 அந்த காலகட்டத்தில் கனடாவுக்கு அனுப்புறாரு. என்னைய கனடாவில் போய் பேசுறேன். அந்த பேச்சு நேரலையில் அங்கே ஒளிபரப்பப்படுது. தலைவர் பார்க்கிறாரு, அது ஈர்க்குது. அப்ப என்னை சந்திச்சு பேசணும் போது திருப்பி அழைக்கிறாங்க. போக முடியாத போது 2008 பிப்ரவரி, அப்ப வாழ்த்துக்கள் படம் முடியுது. அந்த முடியும் போது அவசர அழைப்பு, கிட்டத்தட்ட ஒரு கடத்தி கொண்டு போற மாதிரி அவசர அழைப்பா நான் போந்து தலைவரை போய் பார்க்கும்போது போர் தொடங்கிட்டது. அந்த சூழல்ல அங்க இருந்த காலகட்டங்கள்ல எனக்கு கற்பிக்கப்பட்ட படிப்பினை, பார்த்த காட்சிகள், அந்த அதெல்லாம் என்னுடைய பாதையை திசை திருப்பிடுது. அது வரைக்கும் இருந்த அரசியல் நிலைப்பாடே மாறிடுது. ரொம்ப பெரிய கோரிக்கை என் தலைவன் எனக்கு வைக்கல. சுடும்போது பக்கத்தில் நிறுத்தி வச்சு தோட்டா வெடிக்கிறதை காட்டு, என் துவக்கிலிருந்து போகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்குதோ அது உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து வெடிக்கணும். பேச்சும் திரைக்கலையும் இராணுவத்தில் வலிமை மிக்க 2 படைப்பிரிவுகள். ஒன்றை செய்ய ஒன்றையோ நீங்கள் விட்டுவிடக்கூடாது. எதிர்காலத்தில் நம் பிள்ளைகளுக்கு, இன்றைய தலைமுறை, நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ஏன் நாம் போராடுகிறோம், நம் போராட்டத்தின் தேவை என்ன, தமிழ் இனம், அதற்கென்று ஒரு நாடு ஏன் தேவை என்கிற இந்த கருத்துக்களை வலியுறுத்தி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இளைய பிள்ளைகளிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த பொறுப்பும் கடமையும் உங்களது.
என்று அவர் இட்ட கட்டளை. ஒரு 5000 பிள்ளைகளை சேர்த்து கூடவா நம் இன விடுதலைக்காக நீங்கள் போராடிட முடியாது? 5000 பேருக்குமா அந்த நாட்டில் சிறை இருக்குது என்று என் தலைவன் கேட்டார். இன்றைக்கு லட்சக்கணக்கான பிள்ளைகளை அந்த தலைவனுக்காக திரட்டி இந்த மகன் நிறுத்தியிருக்கிறேன் என்றால் அதுதான். அப்ப அரசியல் செய்ய வேண்டும் என்று இல்லை, அந்த சின்ன வயசுல இருந்து அரசியல் ஆர்வம் இருந்தது. தலைவனை பார்க்க நான் போகிற வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருத்தராக அதில் இருக்கிறேன். 2006ஆம் ஆண்டு திமுக, காங்கிரஸ் இந்த கட்சிகளின் கூட்டணிக்கு வெற்றிக்கு பாடுபட்டவன் ஒரு திரைக்கலைஞன் என்கிற முறையில் நான் அந்த இடத்தில் போய் இவ்வளவு வாழ்த்துக்கள் படத்தை பார்த்து, தம்பி படத்தை எல்லாம் பார்த்து என்னை பாராட்டியவர் அன்றைய முதல்வர் ஐயா கலைஞர் அவர்கள். வாழ்த்துக்கள் படத்தை பார்த்து இது பண்ணும் ஒரு செல்ல மகன் போல என்னை நேசித்து வைத்திருந்தார். அந்த தலைவரை பார்த்து திரும்பும் போது அவர் சொல்லிவிட்ட சின்ன சின்ன செய்திகளை பகிர்ந்து கொள்ள எனக்கு நேரம் தராமல் தவிர்க்கும் போது அந்த இடைவெளி பெருசாயிட்டது. திரும்பி திரும்பி நான் போராடி பார்த்தேன். பேசும்போது அந்த படுகொலையை பேசும்போது என்னுடைய கருத்துக்களை, என்னுடைய குரல் வலையை, என்னுடைய பேச்சு மக்களிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது, அது அரசுக்கு நெருக்கடி வருதுன்னு தொடர்ச்சியாக என்னை 5 முறைகள் சிறைப்படுத்தி சிறைக்குள்ளே தனிமை சிறையில் அடைத்து விட்டார். அது ஒரு கடுமையான வன்மத்தை ஏற்படுத்தி விட்டது. அப்போது ஒரு முடிவுக்கு வந்தேன், இவர்களை ஒழிக்காமல் நம் இனத்திற்கு விடிவும் இல்லை விடுதலையும் இல்லை என்ற முடிவை எடுத்தேன். திருப்பி இந்த தலைமைகள் உலகத்திற்கு முன்பு நம் விடுதலை போராட்டம் வீழ வேண்டும், தமிழ் தேசினத்துக்கென்று தேச விடுதலை கனவை சிதைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள் இவர்கள் என்பதை புரிந்து கொண்டு, உலகத்திற்கு முன்பு பிரபாகரன் பயங்கரவாதி என்று பழி சுமத்தி அழிக்க துடித்தவர்கள் இவர்கள் என்பதை புரிந்து கொண்டு, நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலி போட்டு பதவியை அணிவித்தவர்கள் இவர்கள் என்று முடிவு செய்து, இவர்களை ஒழித்தால்தான் தமிழ் மீளும், தமிழன் ஆளுவான், தமிழ் தேசிய இனம் பாதுகாப்பாக வாழும் என்ற முடிவுக்கு வந்து இந்த அரசியல் பெரும்படையை கட்டினோம். இது காலம் எனக்கு இட்ட கட்டளை, வரலாறு தந்த பெரும் பணி. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் காத்திருந்ததில்லை, காத்திருப்பதில்லை. இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் கையை பிடித்துக் கொண்டு நடந்து போய்விடும். அப்படித்தான் அந்த நிலத்தில் என் தலைவனின் கையை பிடித்துக் கொண்டு நடந்தது. இந்த நிலத்தில் எளிய மகன் என் கையை பிடித்துக் கொண்டு இப்போது நடந்து கொண்டு போகிறது. நாளை என்ன வேணுமானாலும் நடக்கலாம். அதனால் அரசியல் என்பது எங்கள் பிறவி கடமை, நாங்கள் பிறந்த இனத்திற்கு செய்ய வேண்டிய வரலாற்று பெரும் பொறுப்பு பணி என்பதை உணர்ந்து இந்த களத்தில் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நாங்கள் வந்தது பதவிக்காக அல்ல, என் மக்களின் உதவிக்காக, மக்களை வைத்து பிழைக்க அல்ல, மக்களுக்காக உழைக்க, பணத்திற்காக அல்ல, பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக, அதன் மானத்திற்காக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணனிடத்தில் ஒரு நேரடியான ஒரு அரசியல் கேள்வி. 2019-20 கிறிஸ்துவ தலைவர்கள் நாங்கள் யாவரும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் வேண்டும் என்று சொல்லி ஒரு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கை நம்பி நாங்கள் வாக்களித்தோம். அதில் ஏமாந்தோம், கடந்து போனோம். அடுத்து 4.5 ஆண்டுகள் முடிந்தது. இன்னும் எங்களுக்கான ஒரு வாக்கும் நிறைவேற்றப்படவில்லை என்பது எங்களுக்கு நன்கு தெரியும். எங்களுடைய சபைகள் இருக்கிற வாலிப பிள்ளைகளும் வாலிப சகோதரிகளும் நாங்கள் கேட்கும் போது, யார் உங்களுக்கு ஒரு ஆளுகைக்குள் வந்தால் நம்முடைய உரிமைகளை பெற்றுத்தர முடியும் என்று கேட்கும்போது எல்லாருடைய பொதுவான கருத்து அண்ணன் சீமான் வர வேண்டும் என்றதான ஒரு ஆசை, ஆவல் எல்லா இடத்திலும் இருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். 8.5% ஆனது எப்பொழுது 38% மாறும்? என்னோட முதல் கேள்வி. இரண்டாவது, எங்களுடைய வேதாகம சொல்ல அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் சொந்த கண்களே காணும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அதன்படி அண்ணன் சீமானாகிய நீங்கள் தமிழக சட்டப்பேரவையில் நின்று செந்தமிழ் சீமானாகிய என்னும் நான் என்று சொல்லக்கூடிய நாள் எந்த வருடம் வரும் என்று உங்களுடைய கணக்கின்படி வைக்கப்படும் என்று சொன்னாங்க. உரிமைகளுக்காக காத்திருக்கிறோம். உங்களுடைய எழுப்பதிலுள்ள வார்த்தைகள், எழுச்சுள்ள வார்த்தைகள் வாடிகளை மாற்றுகிறது. ஆனால் உரிமை தருகிற இடத்தில் நீங்கள் கடந்து வந்தால்தான் அந்த உரிமைகளை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும், நாங்கள் சமாதானமாக இருக்க முடியும். அந்த கனவு நனவாகும். அந்த வருடம் எந்த வருடமா இருக்கும் என்று உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அந்த கணக்கை நான் உங்களோட கேட்கிறேன். இதுல அவர்கள் கொடுத்த வாக்கு அப்படியே இருக்கிறது என்று நம்முடைய பேராயர் அவர்கள் சொல்லுகிறார்கள்.
அந்த வாக்கு அவரிடத்திலே அப்படியே இருக்கிறது. அந்த வாக்கை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாக்கு நம்மிடத்திலே இருக்கிறது, இன்னும் நம்மிடத்திலே இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்போது அந்த இடத்திற்கு வருவீர்கள்? 8 என்றைக்கு 32 ஆகும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் 1000 பெருமக்கள் ஆசீர்வதித்து இறைமகன் ஆசீர்வதித்தால் 2026 அது 42 கூட என்னரும் இறைமக்கள் உங்கள் வாக்குகளை நீங்கள் எனக்கு செலுத்தி இருந்தால் இந்த 8-16 ஆயிருக்கும். இஸ்லாமிய என் சொந்தங்கள் இந்த மகனை நம்பி வாக்கு செலுத்தியிருந்தால் அது 32 ஆயிருக்கும். இந்த வாக்குகளின் அடித்தளத்தில் தான் திராவிடம் இன்னும் நடனமாடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு என்று நீங்கள் நம்பிக்கொண்டு பத்திரமாக அவர்களை பல ஆண்டுகளாக பாதுகாத்து வைத்திருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். இம்முறை நீங்கள் ஒரு தெளிவுக்கு வாருங்கள். நான் நம்பிக்கைக்குரியவன் இல்லை, மோசமானவன், கெட்டவன், எப்படியும். ஆனால் நீண்ட காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவருடைய தந்தையாருக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். இந்த 5 ஆண்டுகள் அவர் மகன் ஐயா ஸ்டாலினுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். நீண்ட காலமாக அம்மையார் ஜெயலலிதாவிற்கு அவரை ஒட்டி வந்த ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு 4.5 ஆண்டுகள் கொடுத்து விட்டீர்கள். ஒரே ஒரு முறை உங்கள் மகன் 15 ஆண்டுகளாக ஒரு எளிய மகன் கத்திக்கொண்டே இருக்கிறானே, ஒரு தடவை அவனுக்குத்தான் போட்டுத்தான் பார்ப்போமே, ஒரு வாய்ப்பை கொடுத்துத்தான் பார்ப்போமே என்று நீங்கள் ஒரு முறை தந்து பாருங்கள். உலகத்தின் தலை சிறந்த நாடாக என்னரும் இறை மக்களுக்கு நான் சொல்லுவேன், தினமும் நீங்க ஜெபிக்கிற போது விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையே உம்முடைய அரசு வருக என்று வேண்டுகிறீர்கள். தந்தையின் அரசு எப்படி இருக்கும் என்று சொல்லும். உம்முடைய அரசு வருக என்று சொல்லுகிறீர்கள். அந்த அரசு எப்படி இருக்கும்? அதை யார் தருவார்? யார் இந்த மண் உலகில் நிறுவுவார்? ஐயா ஸ்டாலினா, ஐயா எடப்பாடியா, இல்ல தம்பி உதயநிதியா, இல்ல தம்பி விஜயா? யார் நிறுவா? சொர்க்கம் இருக்கும் என்று சொல்கிறார்கள், நரகம் இருக்குது என்று சொல்கிறார்கள். நரகம் எப்படி இருக்கும்? சொர்க்கம் எப்படி இருக்கும்? நரகம் எப்படி இருக்கும்? இன்றைக்கு திராவிட ஆட்சியாளர்கள் ஐயா ஸ்டாலின் எடப்பாடி ஆட்சி போல இருக்கும். சொர்க்கம் எப்படி இருக்கும்? உங்கள் மகன் வந்து தரப்போகிற ஆட்சி போல. சாராயம் காட்சி விஷத்தை ஊற்றி கொடுத்து விட்டு மக்களுக்கு விருந்து படைக்கிறேன் என்று சொல்வதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், 1000 பெருமக்கள், என்னரும் இறை மக்கள் ஏற்கிறீர்களா? 6 வயது குழந்தையிலிருந்து 60 பேர் மூதாட்டி வரை வன்புணர்வு செய்து கொலை செய்வதை ஏற்கிறீர்களா? பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்களை செய்தார் இறைமகன் எஸ். அந்த மலையை அறுத்து காசாக்குவதை நீங்கள் கண்டுகொள்ளாமற் போகிறீர்களே, ஏன்? ஹீரா மலையில்தான் இறை தூதர் நபிகள் நாயகம் அருள் பெற்றார் என்று படித்த நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறது ஏன்? குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிறான் என்று வழிபடுகிற நீங்கள் அந்த குன்றுகளை எல்லாம் வெற்றி கொண்டு போகும்போது வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்பது ஏன்? இது யாரு பேசுவா? என்னால் தண்ணீரை உறிஞ்சி வித்து விட்டால் சேமித்து வைத்து விட்டு செல்ல முடியும், மரங்களை வெட்டி விட்டால் நட்டு வைத்து விட்டு செத்து போக முடியும். ஆனால் மலையை, மணலை யாரால் உருவாக்க முடியும்? உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமை யார் தந்தது? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வாசி என்று உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? உங்களுக்கு மட்டுமல்ல, 1000 தலைமுறைகளை தாண்டி உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணராமல் செல்வது ஏன்? மந்திரத்தால், ஜெபத்தால், அழுகையால், தொழுகையால் அரையங்குல மலையை உங்களால் வளர்க்க முடியுமா? ஏன் அதை பற்றி கவலை கொள்ளாமல் போனீர்கள்? சமூக குற்றங்களை எல்லாம் சட்டமாக்கினார்களே. கள்ளச்சாராயம் காய்ச்சுவது குற்றம் சட்டப்படி, அதை குடிப்பது குற்றம் சட்டப்படி. அதை குடிச்சு செத்தவனை அங்கீகரித்து 10 லட்சம் கொடுத்ததை எப்படி நீங்கள் அங்கீகரித்தீர்கள்? எப்படி அங்கீகரித்தீர்கள்? தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு மக்களின் கிளர்ச்சி, அது கொழுப்படுத்து போய் குடித்து செத்தான். இங்கே நடிகரை பார்க்க வந்து நெரிசலிலே சிக்கி செத்தான். அவன் வாய் வழியே போதை, இவன் கண் வழியே காது வழியே போதை. ஆனால் மக்களின் கிளர்ச்சி, ஸ்டெர்லைட் ஆலையால் என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. நீர் நஞ்சு, நிலம் நஞ்சு, காற்று நஞ்சு, என்னால் வாழ முடியவில்லை என்று ஒரு கொடி இல்லை, ஒரு தலைவனின் முன்னிற்கவில்லை. மக்களே கிளர்ந்தெழுந்து போராடினார். இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்களே கிளர்ச்சி செய்வார்கள், புரட்சி செய்வார்கள் என்கிறான் லெனின். அதைத்தான் என் மக்கள் தூத்துக்குடியில் செய்தார்கள்.
ஏன் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டீர்கள் என்று கேட்காதது ஏன்? அந்த செத்த குடும்பங்களுக்கு என்ன நிதி நிவாரணம் கொடுத்தீர்கள்? என்ன கொடுத்தீர்கள்? இந்த உண்மை கண்டறியும் குழுக்கள் ஓடி வராதது ஏன்? இந்த சுட சொல்லி உத்தரவிட்டவன் எவன்? தண்ணீரை பீச்சி அடிக்கலாம், கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைக்கலாம், தடியடி நடத்தி கலைக்கலாம், மனு கொடுக்க அந்த மக்கள் கலவரம் செய்வார்கள் என்று எப்படி கணித்தீர்கள்? தொலை தூரத்தில் இருந்து குறிபார்த்து சுடுகிற சினைப்பு துப்பாக்கியோட காத்திருந்தது ஏன்? ஒரு வண்டியின் மேலே ஏறி இருந்து சரியாக குறிபார்த்து எப்படி சுட்டாய்? சுடுவதா இருந்தால் காலுக்கு கீழே தானே சுட்டிருக்க வேண்டும். குறிபார்த்து கழுத்திலே எப்படி சுட்டாய்? உன்னை சுட சொன்னவன் யார் என்ற கேள்வியை எழுப்பாதது ஏன்? எப்படி? எப்படிப்பட்ட அதிகாரங்கள்? இதெல்லாம் தான் நரகம், இதெல்லாம் தான் கொடுமை. தொட்டதுக்கெல்லாம் காசு, தொட்டதுக்கெல்லாம் காசு. ஒரு பணியா காசு, பணி இடமாற்றமா காசு, பணி உயர்வா காசு. ஊழல் லஞ்சத்தை ஊறி போன இந்த சமூகம், கொலை கொள்ளை எல்லாம் சமூகம், சாதிய மத பெருமையிலே கொலை, எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற ஒரு நரகம் எப்படி இருக்குமோ அப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சிகள். நடக்க பாதை, எரிக்க மின்சாரம், குடிக்க தண்ணீர், நஞ்சில்லாத உணவு, படிக்க கல்வி, படித்தால் வேலை. 75 லட்சம் பேர் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதிவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறார். மொத்தம் 3937 இடத்துக்கு 15,52,000 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார். எங்கே போய் கொண்டிருக்கிறது நாடு? 10 லட்சம் கோடி கடன். இந்த 10 லட்சம் கோடி கடனை பற்றி நிறைவேற்றிய ஒரே ஒரு நலத்திட்டம் ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, ஒரு நாட்டின் நீண்ட காலமாக முதலமைச்சராக இருந்த முதலமைச்சரின் மகன், துணை முதலாக இருந்தவர், மாநகர தந்தையாக இருந்தவர், இப்போது 4.5 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருப்பவர், இப்போது துணை முதல்வராக இருக்கிற என் தம்பி, ஒன்றிய செயலாளராக இருந்து வந்தேன் என்று பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து பிறகு முதல்வராக இருக்கிற ஐயா எடப்பாடி, இந்த நாட்டிலே எந்த இடத்தில், எந்த தொகுதியில், எந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை என்று தெரியாமல் எழுதி வைத்து படிக்கிற இவர்களிடத்திலே எப்படி நாட்டை கொடுப்பீர்கள்? எப்படி கொடுப்பீர்கள்?